So that line through the points is perpendicular to the another two pair of points. சரிங்களா? perpendicular சொல்லிட்டாங்க. இது என்ன நோட் பண்ணீங்க? x1 y1 x2 சரி z1 x2 y2 z2. அப்போ இது ரெண்டையும் பேர் பண்ணி நம்ம டைரக்ஷன் ரேஷியோ கண்டுபிடிங்க என்ன வரும்னு. அதே மாதிரி இது ரெண்டையும் பேர் பண்ணி இதே ஃபார்முலா சப்மிட் பண்ணிட்டு இந்த வேல்யூ அப்ளை பண்ணி கண்டுபிடிங்க என்ன நடக்குது. ஃபர்ஸ்ட் 1 கமா -1 கமா 2 3 கமா 4 கமா -2 இதனுடைய டைரக்ஷன் ரேஷியோ கண்டுபிடிங்க. அதுல இருந்து நம்ம அடுத்தடுத்து போயிடலாம். சொல்றாங்க 3 - 1 2 4 minus of minus 5 -2 -1 -3 கரெக்ட்டுங்களா? 0 3 2 3 5 6 இதுக்கு என்னடா கணக்கு கிடைக்கும்? 3 - 0 3 5 - 3 2 6 - 2 4 கரெக்டாடா கண்ணு? சார் ஃபர்ஸ்ட் ஒன்ல வந்து சார் ஏபி அப்படிதானே சார்? இது ஏ வெக்டர்னு வச்சுங்க, இது வந்து பி வெக்டர்னு வச்சுங்க. அப்போ இது வந்து x1 பாயிண்ட் y1 பாயிண்ட் z1 பாயிண்ட் இது x2 பாயிண்ட் y2 பாயிண்ட். ஓகே சார் கரெக்ட் தான் சார். அதே மாதிரி இது வந்து மேபி x3 y3 z3 இதுக்கு வந்து x4 y4 z4. இப்போ ஃபார்முலா என்ன சொன்னேன்? ரெண்டு பேர் பண்ணி மைனஸ் பண்ணுறது சரிங்களா? சார் z2 மைனஸ் z1 மைனஸ் சார். நான் வந்து இங்கே 2 இருக்குதா, அப்போ -2 -2 -4 கரெக்டா? -4 ஓகே. இப்போ கரெக்டு தானே? மற்றதெல்லாம் கரெக்டு தானே? 4 + 1 ஓகே. இதே மாதிரி செக் பண்ணிங்க 3 - 0 5 - 2 ஓகே. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லிக்கலாம்? பர்பண்டிகுலர் இருக்கலாம். அப்போ இது ஏ வெக்டரோட வேல்யூ, இது பி வெக்டரோட வேல்யூ இருந்தால் என்ன பண்ண போறீங்க? ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் 0ன்னு ப்ரூவ் பண்ணுவாங்க கரெக்டுங்களா? ஃபர்ஸ்ட் இது ஏ வெக்டர் எப்படி எழுதலாம்? 2i வெக்டர் ப்ளஸ் 5j வெக்டர் மைனஸ் 4k வெக்டர் எழுதலாம். அதே மாதிரி பி வெக்டர் எப்படி எழுதலாம்? 3i வெக்டர் 2 ப்ளஸ் 2j வெக்டர் ப்ளஸ் 4k வெக்டர் எழுதலாம். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. கரஸ்பாண்டிங் ijk எதாவது மல்டிப்ளை ஆகும். அப்போ 2 × 3 6 + 10 - 16 equal to 0 கரெக்டுங்களா? 16 is a 0 therefore is a perpendicular. கரெக்டா இருக்குண்ணா? எஸ் ஏதாவது டவுட் இருக்குதா? நோ டவுட். இது செகண்ட் கொஸ்டின் தான். தேர்ட் கொஸ்டின் தான். செகண்ட் கொஸ்டின். இப்போ தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இது வரைக்கும் பர்பண்டிகுலர் ரெண்டு ப்ராப்ளம் பார்த்தோம். இப்போ வந்து பேரலுக்கு உண்டான கொஸ்டின். பேரல் இதே மாதிரி ஐடியா கண்டுபிடிக்க முடியுமா? இதே மாதிரி இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் வச்சுக்கிட்டு போட்டிங்கன்னா வந்தோம் சரிங்களா? அப்போ ரெண்டு பாயிண்ட் வச்சுட்டு போட்ட என்ன கிடைக்கும்? திரும்ப x2 - x1 y2 - y1 z2 - z1. அப்போ இது ரெண்டு பாயிண்ட் பேர் பண்ணி கண்டுபிடிங்க. எவ்வளோ கிடைக்குன்னு? 2 - 4 2 - 4 -2 3 - 7 -4 4 - 8 -4. அதே மாதிரி இந்த ரெண்டு பாயிண்ட் பேர் வச்சு கண்டுபிடிங்க. அதாவது x3 - x4 தான். x4 - x3 y4 - y3 z4 - z3 சொல்றாங்க என்ன கிடைக்குன்னு? 1 - of -2 2 - of -4 5 - 1 கரெக்டுங்களா? அப்போ என்ன பண்ணணும்? இதுக்கு கொடுத்தது வந்து பேரல்னு கொடுத்துக்கிறோம். பேரல்னா என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார்முலா எழுதிக்கிங்க. ஏ வெக்டர் ஈக்குவல் டு -2i வெக்டர் -4j வெக்டர் -4k வெக்டர். அதே மாதிரி பி வெக்டர் ஈக்குவல் டு கிடைக்கணும் 2i வெக்டர் plus 4j வெக்டர் plus 4k வெக்டர். These are given that parallel condition. Parallel condition of A2 B1 divided by B2 equal to C1 divided by C2 கிடைக்கும். அப்போ இங்கே என்ன A1 A2 என்ன யாரு? இவன் A1 பாயிண்ட், இவன் B1 பாயிண்ட், இவன் C1 பாயிண்ட் சரிங்களா? ஓகே. அதே மாதிரி A2 யாரு? A2 B2 C2. அப்போ சொல்லுங்க -2 divided by 2 equal to -4 divided by 4 equal to -4 divided by
ப்ளஸ் 4. எல்லாத்துக்கும் என்ன ரிசல்ட் கிடைக்குது? 1 தான் வருது. -1. Therefore, the points are parallel line only. சார் -1 தானே? மைனஸ் மேலே இருந்ததுல -1 எல்லாமே ஈக்குவல் இருக்குது. ஓகே -1 தான். இல்லைன்னா நம்ம கேன்சல் பண்ணி கொடுக்க எல்லா சைடும். ஓகே, உங்களுக்கு ரேஷியோ கரெக்டாக வருது. அதனால் இந்த பாயிண்ட்ஸ் ஆர் பேரலல் வருது. சரிடா கண்ணு? ஓகே சார்.